இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை ஒவ்வொரு காலமுண்டு என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை சாலமோன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 14 காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்திருக்கிறார் என்பதே இதனுடைய பொருளாக இருக்கிறது. அதைத்தான் அவர் பிரசங்கி 3:11 சொல்கிறாரு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக அவர் செய்து வைத்திருக்கிறார். ஆண்டவரினுடைய செயல்பாடுகளுடைய காலங்கள் அவ்வளவு துல்லியமாகவும் எப்பொழுதும் சரியாகவும் அமைந்துள்ளன. அதை மக்கள் நிறைய நேரங்களில் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ளுகிறதற்கும் எதிர்காலங்களை குறித்து அறிந்து கொள்ளுகிறதற்கும் எனக்கு எப்போ நல்ல நேரம், எனக்கு எப்போ கெட்ட நேரம்னு சொல்லி தன்னை போல பாடுள்ள மனுஷர்களை தேடி சென்று அநேக நேரங்களில் சோசியம் பார்ப்பது, நாள் பார்ப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். 14ஆம் வசனத்தில் தெளிவாக வேதம் சொல்லுது. பிரசங்கி 3:14 தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவன். அவர் செய்கிறது தான் நிலைக்கும். அதனோட ஒன்றை கூட்டவும் கூடாது. யாராவது மனுஷன்கிட்ட போய் கையை கொடுத்து நான் சோசியத்தை பார்த்து அதை பார்த்து எதையாவது கூட்டிடலான்னு நினச்சா ஒன்றையும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். மனுஷன் அவனை தன்னை எல்லாவற்றையும் செய்ய முடிஞ்சிச்சுன்னா தன்னை கடவுளாக நினச்சிருவான். தன்னை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார் என்பதே மறந்து விடுகிறபடியினால் இந்த பிரபஞ்சத்தில் தன்னுடைய கலை உணர்வு அனைத்தையும் பயன்படுத்தி அருமையாக நேர்த்தியாக படைத்திருக்கிற இந்த உலகத்தில் பாவத்தினுடைய அலங்கோலம் அப்படியே பரவி கிடந்து அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த பாவத்தினுடைய உலகத்தை அவர் கண்காணிக்கவா போகிறாருன்னு நம்ம நிறைய நேரங்களில் நினச்சிக்கிறோம். அந்த சர்வ ஞானத்தை உடைய ஆண்டவர் நிறைய நேரங்களில் அவைகளை கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார். முடிவுகளை அவர் தான் எழுதி கொண்டே இருக்கிறார். எந்தெந்த காலத்தில் எதை எதை செய்யணும் என்கிற காரியங்களை அவர் தான் முடிவு பண்ணுகிறார். மனுஷன் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் மனிதனுடைய பிறப்பை குறித்தே தெளிவாக சொல்கிறது. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 6:10 சொல்கிறாரு, இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பேரிடப்படுகிறான், அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது, தன்னிலும் பலத்தவரோட போராட அவனால் கூடாத. இந்த உலகத்தில் உலகம் முழுவதையும் நான் ஆண்டுருவேன்னு நினைக்கிற ஒரு மனுஷனை இந்த உலகத்தை தன்னுடைய கலை உணர்வினால் படைத்த ஒரு ஆண்டவர் அவன் மாசுபடுத்திட்டான் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தில் அவர் கிரியை செய்யாமலேயோ அவர் செயலாற்றமலையோ அவர் இருக்கிறதில்லை. ஆண்டவர் அவனை பிறக்கும் பொழுதே அவன் பேரிடப்படுகிறான். அவன் தன்னிலும் பலத்தவரோடு கூட அவர் போராட முடியாது என்பதை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மனிதனுக்கு அவர் உணர்த்தி கொண்டே தான் இருக்கிறான். செய்க நினைச்சதெல்லாம் செஞ்சிட்டா அவனே கடவுளாயிடுறான். ஆகவே ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவனை செய்ய விடுகிறதில்லை. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் காலம்னு சொல்கிறத ஒருவேளை நம்ம தலையெழுத்தை பற்றி எழுதியிருக்குதோ அல்லது நம்முடைய விதியை பற்றி எழுதியிருக்குதோன்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் தவறாக புரிந்து கொள்கிறோம். இல்லை, ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலும் இந்த உலகத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் திட்டங்களை இந்த பூமியில் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மனிதர்களுடைய வாழ்விலும் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதில் 2 காரியங்கள் பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவன் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பரிபூர்ண சித்தத்துக்கு அல்லது தேவ திட்டத்துக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று சொன்னால், ஏன்னா ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் தேவனுக்கு ஒரு நித்திய நோக்கம் ஒன்று வச்சிருக்கிறார், ஒரு பிரதான நோக்கம் வச்சிருக்கிறாரு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்குதோ அவ்வளவு உயரமான ஒரு நோக்கம் திட்டத்தை ஒரு மனுஷன் மேலே வச்சிருக்கிறாரு. ஆனால் அவன் அந்த திட்டத்தை தன்னுடைய வாழ்விலை செயல்படுத்துகிறதற்கு தன்னை முழுமையாக அவன் அர்ப்பணித்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை குறித்து வைத்திருக்கிற மேலான திட்டங்களை அவன் வாழ்விலே செய்து முடிக்கிறார். அவர் மனிதனை சுய சித்தமுடையவனாக உண்டாக்கி இருக்கிறபடினால எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தையும் உடைச்சிட்டு
ஆண்டவர் உள்ள வருகிறவர் அல்ல. அவர் வாசற்படியில் நின்று தட்டுகிறவர். ஒருவன் கதவை அந்த சத்தத்தை தேட்டு திறந்தா அவனுக்குள்ளே வந்து நான் வாசம் பண்ணுவேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆகவே ஒரு சுய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் அந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கும் உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கும் உலகத்தினுடைய கிடைக்கக்கூடிய காரியங்களுக்கும் தன் வாழ்வை அர்ப்பணித்து தேவ திட்டத்தை நான் அறிய விரும்பலன்னு போயிட்டானா அவனை ஆண்டவர் போராடி அவனை இழுக்கணும்னு சொல்லி நினைக்கிறதில்லை. தேவன் ஒவ்வொரு மனுஷனை குறித்து நித்திய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கங்களும் அவன் செய்ய வேண்டிய செயல்களும் என்ன என்பதை அவன் அறிந்து கொண்டு இந்த உலகத்தில் தன்னை ஜீவ பலியாக அர்ப்பணித்து தேவனுடைய திட்டங்களை வாழ்விலை செயல்படுத்துகிறதுக்கு இந்த உலகத்தில் நம்ம சரீரத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரதான் முடியும். அதற்கு தன்னை அர்ப்பணித்து தேவ சித்தத்தை விட்டு வெளியே வராமல் இருக்க ரொம்ப கவனமாக அவன் இந்த பூமியில் நடந்தான்னு சொன்னால் அவர் தருகிற நித்திய பரிசை, அந்த நித்திய வாழ்வை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னால் அந்த சுய சித்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டபடியினால தேவ திட்டம் எனக்கு முழுமையாக வேண்டாம், அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு நடத்துகிறதற்கு நான் விட்டு கொடுக்கலை, அவர் நடத்தி அந்த செயல் கொஞ்ச நாள் நடத்துறதுக்கு விட்டேன், இப்போ அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா கடைசியில் நமக்காக வைக்கப்பட்ட அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்த பவுல் தான் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் இடைபட நினைத்த பொழுது தன்னை அர்ப்பணித்தபடியினால் அவர் முடிவில் இந்த காரியத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் மனுஷர்களுக்கு அழகான இந்த யோசனை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, இந்த உலகத்தில் பாவம் நிறைஞ்ச ஒரு உலகம், கொஞ்ச நாட்களில் இந்த பாவத்தெல்லாம் தொடச்செறிய போகிறாரு. நம்ம நினைக்கிறோம் உலகம் ரொம்ப நாள் போயிடும், ரொம்ப காலம் வாழ போகிறோன்னு தான் ஒவ்வொரு மனுஷனும் பிரயாசப்பட்டு வாழ்கிறான். ஆனால் கடைசி நாட்கள் ஆயிடுச்சு, பாவத்தை தொடைச்செறிந்து ஒரு புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கக்கூடிய ஒரு நாட்களுக்கு நேராக இந்த உலகம் வந்துருச்சு. அதனால் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிற. உலகத்தினுடைய அசுத்தம் வேண்டாம், உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் வேண்டாம். நீங்கள் அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா இதுதான் செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தோடு ஒத்து போனோன்னு சொல்லி பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்துடாதுங்க. தேவனுடைய நன்மை என்ன, தேவனுடைய பிரியம் என்ன, அவருடைய பரிபூரணமான சித்தம் என்னை குறித்து அவருடைய நித்திய நோக்கம் என்ன என்பதை அறிந்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால, ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் மறுரூபப்படுகிறதுனால அவருடைய சாயலாகத்தானே மகிமையில் அடைந்து மகிமையின் மேலே மகிமையடைந்து மறுரூபமாகிற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டோன்னா நாமும் சொல்ல முடியும், நானும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே 14 காரியங்களை சொல்கிறார. பிறக்க ஒரு காலம், சாலமோன் பிறப்பதற்கு ஒரு காலம், அவர் இறப்பதற்கு ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம். இந்த பூமியில் ஆண்டவர் நோவா நாட்களுக்கு முன்பாக ஜனங்களை பெருக பண்ணார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் இந்த ஆண்டவர் உண்டாக்கின எல்லாத்தையும் ஜலத்தினால் அழித்ததை நம்ம பார்க்கிறோம். கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. சாலமோன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதல்ல எல்லா காரியங்களையும் களை எடுக்கிறார். யாரெல்லாம் கொல்லணும்னு அப்பா சொன்னார் அவங்களெல்லாம் கொன்னுட்டு தேசத்தில் ஆலயத்தை கட்டி ஜனங்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். குணமாக்க ஒரு காலம் உண்டு, அளவு ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. விசாரத்தில் பிறந்த குழந்தை இறந்துச்சேன்னு சொல்லி தாவீது அழுது கொண்டிருந்தார். சாலமோன் பிறந்த பொழுது அவர் நகைத்ததை பார்க்கிறோம். புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஒருவேளை இன்றைக்கி வெற்றிகள் கிடச்சிச்சின்னா நடனம் பண்ணுகிற காரியங்களையும், தோல்விகள் கிடச்சிச்சின்னா புலம்புகிற காரியங்கள் இஸ்ரவேலுடைய தேசத்திலேயே அதை நாம் பார்க்க முடியும். கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு. அவர்களுடைய நாட்களில் கல்லெறிதல் தான் ஒரு மிகப்பெரிய குற்றம். அதனால் கற்களை சேர்த்து வைப்பதற்கு ஒரு காலம், ஒரு குற்றவாளியாக தீர்க்கப்பட்டானா அவனை எரிந்து கொள்கிறதற்கு ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாதிருக்க ஒரு காலம் உண்டு. சரியான அன்பு செலுத்த வேண்டியவர்களை தழுவவும், தவறான
அன்பு செலுத்த வேண்டியவர்களை தழுவாது இருக்கவும் காலமுண்டு, தேட ஒரு காலமுண்டு, இழக்க ஒரு காலமுண்டு. இளமையில் ஞானத்தை தேடினவர் முதுமையில் எல்லாவற்றையும் இழந்துட்டார். காப்பாற்ற ஒரு காலமுண்டு, எரிந்துவிட ஒரு காலமுண்டு. இளமையில் பக்தியை காப்பாற்றினார், முதுமையில பக்தியை எரிந்து விட்டதை பார்க்கிறோம். கிழிக்க ஒரு காலமுண்டு, தைக்க ஒரு காலமுண்டு. ஒருவேளை அவர்கள் பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்கு வஸ்திரங்களை கிழிப்பார்கள். ஆடையை தைப்பதற்கு காலமுண்டு. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஆடையை தைத்து கொடுத்ததை பார்க்கிறோம். மௌனமாக இருக்க காலமுண்டு, பேச காலமுண்டு. எப்போ கேட்கணும்னு இருக்கணுமோ அப்போ பேசுகிறதற்கு தாமதமாயும் கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும். எப்போ நமக்கு கொடுக்கப்படுகிறதோ அப்போ பேசணும். ஸ்நேகிக்க ஒரு காலமுண்டு, பகைக்க ஒரு காலமுண்டு. இளமேல ஸ்நேகம், ஆண்டவர் மேலே அதிகமான ஸ்நேகம். ஒரு மனிதன் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டவொன்னே ஆண்டவர் மேலே அதிகமான நேசம். பகைக்க ஒரு காலம் உண்டு. முதுமையில் ஆண்டவரை பகைச்சிட்டு வெளியே போயிட்டான். இந்த காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறபடினால ரொம்ப நேர்த்தியாய் வாழ்கிறதற்காக என்னை குறித்து நித்திய நோக்கம் என்ன ஆண்டவரே, என்னை குறித்த நித்திய திட்டம் என்ன, என்னுடைய சரீரத்தை நான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நான் பிரியமும் பரிபூரணமான சித்தம், தேவனுடைய நன்மை இவைகளை அறிந்து கொண்டு நான் பலிபீடத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய நோக்கத்திலிருந்து வெளியே வராமல் இருப்பதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து நான் வாழ்ந்தேன் என்று சொன்னார். நிச்சயமாக உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன், உம்மோடு கூட என்றென்றும் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு கூட வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடு.